ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இபிஎஃப்ஓ வெப்சைட்ல இருந்து அட்வான்ஸ் பேமெண்ட், அதாவது அட்வான்ஸ் அமௌண்ட்டை நம்ம எப்படி நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் வித்ட்ரா பண்ண போறோம்னு பார்க்க போறோம். ரொம்பவே ஈஸியான ஒரு ப்ராசஸ் தான். பிஃபோர் கோயிங் டு த வீடியோ, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க நம்ம சேனல் ஃபாலோ அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் லாகின் பண்ணிட்டு ஆன்லைன் சர்வீசஸ் கிளிக் பண்ணிங்கன்னா கிளைம் ஃபார்ம் 31, 19, 10C, 10D இந்த மாதிரி ஆப்ஷன் ஷோ ஆகும். ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தோம்னா ஆன்லைன் கிளைமேட் இந்த பேஜுக்கு வரும். எர்லியராக நீங்கள் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை ஃபஸ்ட் டைம் பண்ணாலும் சரி, ஒன்ஸ் நீங்கள் பேங்க் ஸ்டெப், அதாவது பேங்க் உங்களோட அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு பேஜ் எப்படி தான் ஓப்பன் ஆக போகுது. ஸோ எந்த ஒரு ஆஃப்லைன் மெத்தட்லையும் இங்கே கிடையாது, டேரெக்டாக ஆன்லைன் தான். ஸோ நீங்கள் இந்த இடத்துல எல்லாமே உங்களோட டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இதில் நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கும் போது உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஐஎஃப்எஸ்சி கோட் ப்ளஸ் அந்த பிரான்ச்சோட அட்ரஸுமே இங்கே இன்க்ளூட் ஆயிருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இந்த இடத்துல உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை ஜஸ்ட் வெரிஃபை பண்ண போறீங்க. பேங்க் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா சர்டிஃபை அண்டர்டேக்கிங் சொல்லிட்டு ஒரு பாலிசி வரும். அதை செக் அவுட் பண்ணி கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா சீரியட் ஆகிடும், சக்ஸஸ் ஆயிடும். அதில் தப்பாக இருந்துச்சுன்னா அகைன் நீங்கள் கரெக்டாக நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 2 ஸ்டெப்பும் முடிச்சிட்டாலே வேலை முடிஞ்சுது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா, உங்களோட சர்வீஸ் டீட்டெயில்ஸை பார்க்க போறீங்க, உங்களோட மெம்பர் ஐடி பார்க்க போறீங்க, ப்ளஸ் அந்த பேங்க் பிரான்ச்சோட நேம் எக்ஸாக்டாக இருக்கா, உங்களோட பேங்க் தானே சொல்லி செக் பண்ணிட்டு கீழே ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளீஸ் சூஸ் கிளைம் டைப், அதாவது பிஎஃப் வித்ட்ராவலா, பிஎஃப் அட்வான்ஸா, இல்லை பென்ஷன் வித்ட்ராவலான்றது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாம பண்ண போகிறது பிஎஃப் அட்வான்ஸ், அதாவது நம்ம கரண்ட்டாக எம்ப்ளாயியாக இருக்கோம். ஸோ அந்த ஒரு எம்ப்ளாயர்கிட்ட இருந்து நம்ம அமௌண்ட் அட்வான்ஸாக நம்ம பேமெண்ட் எடுக்க போகிறோம், அதுதான். ஸோ ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார்ம் 31 செலக்ட் பண்ணி ஃபார்ம் 31 கொடுத்துக்கோங்க. செலக்ட் சர்வீசஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் எம்ப்ளாயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இதுதான் முக்கியமான பாயிண்ட், பர்பஸ் ஆஃப் வீச் அட்வான்ஸ் ரெக்யூர்ட். அதாவது இந்த இடத்துல மல்டிபிள் ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷோ ஆகலை, நான் சைடில் ஆட் பண்ணுறேன். லைக் இல்னஸ்ஸு, நேச்சுரல் அபர்சன்ட், இந்த மாதிரியான சில ஆப்ஷன்ஸாக ஷோ ஆகும். நான் எல்லாருக்குமே அட்வான்ஸ் பண்ணுறது எதுனா இல்னஸை நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் குயிக்காக உங்களுக்கு ஆகும். அப் டு 3 டேஸ்லேயே உங்களுக்கு அமௌண்ட் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும். அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த இடத்துல போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அப் டு 70% வரைக்கும் நம்மளால் இப்போ வித்ட்ரா எடுத்துக்க முடியும். அப்கமிங் வீடியோஸில் ஃபுல்லான அமௌண்ட் எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த இடத்துல எம்ப்ளாயி அட்ரஸை போட்டுக்கோங்க, உங்களோட டோர் நம்பர், தென் ஸ்ட்ரீட்டு, ஊரோட பேர், தென் ஸ்டேட்டு, தென் பார்த்தீங்கன்னா பின்கோடு, சிட்டி, இதெல்லாம் ஜஸ்ட் அப்படியே ரேண்டமாக கொடுத்துக்கோங்க. எக்ஸாக்டாக ஆதாரில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இருந்தாலும் பரவாயில்ல. உங்களோட ஏரியாவோட அட்ரஸ் தானே, ஸோ உங்களோட அட்ரஸ் தானே, ஸோ அதனால் ஓரளவுக்கு கரெக்டாக கொடுத்துக்கோங்க. பிஃபோர் நீங்கள் இது எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அவசரமாக ஆன்லைனில் பண்ணுற பேரில் மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா பெரிய இஷ்யூ ஆயிரும். ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணி முடிச்சுட்டு கீழே கெட் மொபைல் ஓடிபின்றது ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இபிஎஃப்ஓ ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்க உங்களோட மொபைல் நம்பராக தான் இருக்கும். அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? ஒன்ஸ் அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு கீழே வேலிட் ஓடிபி அண்ட் சப்மிட் கிளைம் ஃபார்ம்னு இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஓடிபி சக்ஸஸ்ஃபுல்லாக சக்ஸஸ் ஆயிரும். இது அதுக்கப்புறமா உங்களுக்கு அடிஷ்னலாக அந்த இடத்துல வித்ட்ரா பண்ணதுக்கான பேமெண்ட் ஸ்லிப்பு மாதிரியும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க டாக்குமெண்ட்டு. கிளிக் இயர் கொடுத்தீங்கன்னா உங்களோட யூஏஎன் நம்பர், அதோட என்ன அமௌண்ட் வித்ட்ரா பண்ணீங்க, எந்த அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ணீங்க, என்ன ரீசன், மொத்தக்கொண்டு எல்லா டீட்டெயில்ஸும் இந்த பிடிஎஃப்ல இருக்கும். மறக்காமல் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் சிம்பிளாக நம்ம ஆன்லைனில் பிஎஃப் அட்வான்ஸ் எப்படி வித்ட்ரா பண்ணணும்னு பார்த்துட்டோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ பார்க்குறேன். ஆல்ரெடி பை ஃப்ரம் ஸ்டீஃப் தமிழ். தேங்க்யூ.